அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்று ஆனி மாத வளர்பிறை ஏகாதசி. இந்த ஏகாதசியை நிர்ஜலா ஏகாதசி என்றும் பீம ஏகாதசி என்றும் சிறப்பித்து அழைப்பார்கள். இந்த ஏகாதசி விரத நாளன்று எந்த ஒரு தானம் செய்தால் 1 கோடி தங்கம் தானம் செய்த பலன் கிடைப்பதோடு இந்த விரத கதையை கேட்பவர்கள் இறப்புக்கு பின் வைகுண்ட பதவியை அடைவார்கள் என்பதுதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாண்டவர்களில் மூத்தவரான தர்மபுத்திரர் ஒருமுறை வியாசரை தரிசித்த போது அவரை வணங்கி, குருதேவா, துன்பங்கள் பல அவை எப்போது எப்படி மனிதர்களை பாதிக்கும் என்பது யாருக்குமே தெரியாது. கலியுகத்திலோ கேட்கவே வேண்டாம். அடைமழை போல நேரம் காலம் பாராமல் அனைவரையும் படுத்தும் இந்த துன்பங்கள் நீங்கும்படியான ஒரு சுலபமான வழியை கூறுங்கள் என்று வேண்டினார். தர்மபுத்திரா, எல்லா துன்பங்களையும் நீக்கக்கூடியது ஏகாதசி விரதம் மட்டுமே. ஏகாதசி என்று உபவாசம் இருந்து பெருமாளை பூஜிப்பதைத் தவிர சுலபமான வழி வேறெதுவும் இல்லை. சகல விதமான சாஸ்திரங்களும் இதைத்தான் சொல்கின்றன என்று பதில் சொன்னார் வியாசர். அருகில் இருந்து இதை கேட்ட பீமன், உத்தமரான முனிவரே, என்னுடன் பிறந்தவர்கள் எல்லாம் ஏகாதசி விரதம் இருக்கிறார்கள். என் தாயும் மனைவியும் கூட ஏகாதசி விரதம் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் என்னையும் ஏகாதசி விரதம் இருக்கச் சொல்கிறார்கள். என்னால் செய்யக்கூடியதாது ஒருவேளை சாப்பிட்டுவிட்டு அடுத்த வேளை சாப்பிடாமல் இருப்பதே என்னால் முடியாது. என்னை போய் முறையாக உபவாசம் இருந்து ஏகாதசி விரதம் இருக்கச் சொல்கிறார்கள். விருகம் என்னும் ஒரு தீ என் வயிற்றில் இருக்கிறது. ஏராளமான உணவை போட்டால் ஒழிய என் வயிற்றில் இருக்கும் நெருப்பு அடங்காது. வருடத்துக்கு ஒரே ஒரு நாள் என்னால் உபவாசம் இருக்க முடியும். எனவே எனக்கு தகுந்தாற்போல் நான் எல்லா விதமான ஏகாதசிகளின் பலனையும் பெறும் விதமாக ஓர் ஏகாதசியை எனக்கு சொல்லுங்கள் என்று வேண்டினான். அதற்கு வியாசர் பகவான், கவலைப்படாதே பீமா, உனக்காகவே அமைந்ததைப் போல ஒரு ஏகாதசி இருக்கிறது. ஆனி மாதத்தில் வரும் வளர்பிறை ஏகாதசி அன்று தண்ணீர் கூட அருந்தாமல் விரதம் இருக்க வேண்டும். அதனாலேயே அது நிர்ஜலா ஏகாதசி எனப்படுகிறது. அந்த ஏகாதசி விரதத்தை நீ கடைப்பிடி என்று வழிகாட்டினார் வியாசர். வியாசரை வணங்கிய பீமன் நிர்ஜலா ஏகாதசி அன்று தண்ணீர் கூட குடிக்காமல் விரதமிருந்தான். பீமன் விரதமிருந்த அந்த ஏகாதசி பீம ஏகாதசி என்று அழைக்கப்படலாயிற்று. துன்பங்கள் அனைத்தையும் போக்கும் ஏகாதசி இது. மறுநாள் துவாதசி அன்று உணவு உண்டான். அன்று முதல் அந்த துவாதசி பாண்டவ துவாதசி என்றும் அழைக்கப்படுகிறது. நிர்ஜலா ஏகாதசி விரத பலன்கள். நிர்ஜலா ஏகாதசி விரதமிருப்போர் யம தர்மராஜாவை சந்தித்து அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி தண்டனை அனுபவிக்க வேண்டாம். வைகுண்டத்தின் தூதுவர்கள் இறப்பிற்கு பின் நேரடியாக வைகுண்டத்திற்கு அழைத்துச் செல்வார்கள். புனித நதிகளில் நீராடிய பலனும் பலவிதமான தானங்களை அளித்த பலனும் இந்த ஏகாதசி விரதத்தின் மூலம் கிடைக்கும். நிர்ஜலா ஏகாதசியின் மகிமையை பற்றி கேட்பவருக்கு சூரிய கிரகணத்தில் வரும் அமாவாசை திதியில் சிரார்த்தம் செய்த பலன் கிட்டும். ஒரு பிராமணனை கொண்ட பாவம், தொடர்ந்து பொய் சொன்ன பாவம், மது அருந்திய பாவம், தன் குருவை மதிக்காமல் ஏளனம் செய்த பாவம், இவற்றிலிருந்தும் விடுபடலாம். இந்த ஏகாதசி விரதமிருப்போர் தங்கள் பாவத்திலிருந்து விடுபடுவார்கள். அவர்களின் 100 தலைமுறைக்கான மூதாதையர்களும் தங்கள் பாவ சுமையிலிருந்து விடுபடுவார்கள். இன்று தண்ணீர் தானம் செய்பவர்கள் 1 கோடி தங்கம் தானம் செய்த பலனை பெறுவார்கள். இந்த ஏகாதசியின் சிறப்பை கேட்பவர்கள் வைகுண்டத்தை அடைவார்கள். இன்று நீங்களும் பெருமாளை நினைத்து விரதமிருந்து 1 குடம் தண்ணீர் அல்லது 1 பாட்டில் தண்ணீராவது யாருக்காவது தானமாக கொடுங்கள். இந்த பதிவின் மூலம்
இன்று நிர்ஜலா ஏகாதசி விரதம் கடைப்பிடிப்பவர்கள் யாருக்காவது 1 டம்ளர் தண்ணீர் அல்லது 1 பாட்டில் தண்ணீர் அல்லது 1 குடம் தண்ணீராவது தானம் செய்தால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை தெள்ளத் தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.